ஹாய் ஹலோ வாங்க. இன்றைக்கி நம்ம பாவக்காவும் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உருளைக்கிழங்கும் இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நான் எந்த ஆயிலில் நான் இப்போது ஃப்ரை பண்ணுறேன்னா மஸ்டர்ட் ஆயிலு. இங்கே பாருங்கள் இந்த ஆயிலில் தான் நான் இப்போது இந்த பாவக்காய் உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இது ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே ஆயிலில் நீங்களும் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்களா, இந்த ஆயிலில் அடிக்கடிக்கு இதே ஆயில் வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி இந்த ஆயிலில் வாங்கி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆயிலை சேர்த்துக்கலாம். போதும், கொஞ்சம் ஆயில் சேர்த்துனாவே நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இது நல்லா சூடு ஏறணும். பாருங்கள் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் நல்லா பொரியட்டும். பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு பாவக்காவே இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. அவ்வளோதாங்க. இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாவக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க இது. பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கையில் வச்சா தீஞ்சிரும். 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஃப்ரை பண்ணலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பாவக்காய் ஃப்ரை ரெடி. சுவையான உருளைக்கிழங்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ தள்ளாமல் பாருங்கள். பாய்.